நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 8வது கேள்வியை பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுது, இவர் இவருக்கு சமனாகவும் பி இந்த 6ஆம் அடுக்கு ஐக்கு சமனாகவும் இருந்துச்சண்டா, அது ஐ என்ன இங்க அழகுத்தாயமா இருந்துச்சண்டா, இவரை அவருக்கு சமன் கேட்கிறாங்க. அவங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இப்ப சும்மா கேட்கிறேன், A7 B இருந்துச்சண்டா, நான் C என்ற ஒரு ஆளை பெருக்கிறேன்டா, எங்களுக்கு மேட்ரிக்ஸ் வடிவா தெரிஞ்சிருக்கணும். இங்கால வலதுபுறம் பெருக்கிறவன்டா, அங்கால வலதுபுறம் தான் பெருக்க வேண்டும். ஏன் இப்ப நான் இங்க C பெருக்கிறேன், பின்னுக்கு பெருக்கிறேன்டா, இங்க இவன் C பின்னுக்கு தான் பெருக்க வேண்டும். இவரை நான் முன்னுக்கு பெருக்கி கொண்டு இவரை முன்னுக்கு பெருக்கி கொண்டு இவரை பின்னுக்கு பெருக்கிறேன்டா, எல்லா சந்தர்ப்பத்திலையும் சரியாக வரும்போது இல்லை. சில வேளை சரியா வரலாம், பெருக்கி பாத்தீங்கன்னா எல்லா சந்தர்ப்பத்திலையும் சரியா வரும்போது இல்லை. அப்ப இப்படித்தான் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேட்ரிக்ஸ். அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு 2 சமன்பாடு தந்திருக்கிறாங்க, அப்படி காட்டணும். வேணுமாண்டா நீங்க யோசிக்கலாம், பெருசா இருக்கிற எடுத்துக்கொண்டு உடைக்கலாம் அப்படி யோசிக்கலாம். அப்ப இதுல இவர் பெரிய பருமனா இருக்கிறாங்க, பார்க்க எங்களுக்கு பெரிய ஒரு உருவமா இருக்குது, இவர் குட்டி உருவமா தான் இருக்கிறார். ரெண்டாவது இங்க B இந்த 6ஆம் அடுக்கு இருக்கிறார், ஐ எல்லாம் இருக்கிறார், ஐயோட 6 ஒரு பெருக்க வாரவர் என்னவா இருப்பார், அவராகத்தான் இருப்பார். எனவே நான் இவர் எடுக்கிறேன். சரி, B இந்த 6ஆம் அடுக்கு 7 ஐக்கு சமனாக இருக்கிறார். அப்ப எங்களுக்கு காட்ட வேண்டியதை பார்த்து கொண்டு போவோம். இங்க என்ன வரணும், ஏ வரணும். எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு அழகு தாயத்தோட பின்னுக்கு பெருக்கினாலும் ஏதான் பெறுவர், முன்னுக்கு பெருக்கினாலும் என்ன வர போகுது, ஏதான் பெறுவர். அப்ப எங்களுக்கு அதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவரை நாங்கள் ஏ முன்னுக்கு பெருக்கணுமோ பின்னுக்கு பெருக்கணும் ஒரு பிரச்சனை இல்லை. இங்கால பக்கம் ஏதான் பெற போகுது. ஆனா எங்களுக்கு இங்கால பக்கம் ஒரு சிக்கல் வரப்பாகும். சரி, சிக்கல் வரப்பாகும் பாருங்க. அப்ப வேணுமெண்டா இப்ப நான் ஏ பின்னுக்கு பெருக்கி இருந்தேன்டா, பின்னுக்கு பெருக்கி இருந்த என்ன வருவேன், இப்படித்தான் பெற போகுது. பின்னுக்கு பெருக்கி இருந்தேன்டா இப்படி வர போகுது. வேணுமெண்டா இந்த B இந்த 6 இருக்கிறாரு, B இந்த 6 இவரை நீங்க என்ன செய்யலாம், வேணுமெண்டா B தர B இந்த இப்ப இந்த B 6 ஒரு ஆள் B தர B இந்த 5 போடலாம் தானே, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. B தர B இந்த 5 போடலாம், இவரை A என்று போடலாம், இவர் I into A க்கு சமனாக இருக்கும் போட்டு போடுவீங்க. வேணுமெண்டா இவருக்கு பதிலா என்ன செய்யலாம், ஒரு ஆள் வேணுமெண்டா இந்த B into A க்கு பதிலா B 5ஆம் A க்கு பதிலா AB என்று போட்டீங்களா, எங்களுக்கு காட்ட சொன்ன விட அப்படியே வரும். அப்ப காட்ட சொன்ன என்ன சொல்லப்படுது, அழகு தாயத்தோட ஆரம்பினால பெருக்கிறீங்களால பெறவர் என்னவா இருப்பார், ஏயா தான் இருப்பார். எனவே காட்ட சொன்ன வந்துச்சு. சரி, அப்ப நாங்கள் இவர் தான் மேட்ரிக்ஸ் சீரிஸில் இருக்கக்கூடிய 8வது கேள்விக்கான விடையாக இருப்பார். அடுத்தது நாங்கள் 9வது கேள்வியை பார்ப்போம்.